ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் இது வரைக்கும் உங்களுக்கு யாருமே சொல்லாத ஒரு ரகசிய தாந்திரிக பரிகார முறையை பற்றி தாங்க சொல்ல போகிறோம். இதை செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இந்த பண கஷ்டம் அப்படின்றதே இருக்காதுங்க. நம்ம தேவைக்கு பணம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. அது என்ன பரிகாரம், அது எப்படி செய்யணும் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. தெய்வங்களுக்கே உரிய மாதம் அப்படின்னா இந்த மார்கழி மாதம்தாங்க. அந்த தேவர்கள் இந்த பூமிக்கு வருகை தரக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். விஷ்ணு பகவானும் மகாலட்சுமி தாயாரும் நமக்கு அருளாசியை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அந்த ஈசனின் ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்கும் மாதமும் இந்த மார்கழி மாதம்தாங்க. அனுமன் ஜெயந்தி இந்த மாதத்தில் தான் வர இருக்குங்க. ஆகவே ஒட்டுமொத்த இறை அருளையும் பெற்றிருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு நல்ல பலனை கொடுக்குங்க. அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தோட கடைசி வாரம் இது. இந்த நாட்களை யாருமே தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. இது வரைக்கும் மார்கழி மாதத்தில் விளக்கேற்றி பூஜை செய்ய முடியல அப்படின்றவங்க கூட கடைசி இந்த ஒரு வாரத்தை மிஸ் பண்ணிடாமல் பூஜைகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் குடும்பத்தில் நல்லது நடக்குங்க. சரி, இப்போ இந்த கடைசி ஒரு வாரம் இருக்கக்கூடிய மார்கழி மாத நாட்களில் பண கஷ்டம் தீர செய்ய வேண்டிய ஒரு தாந்திரீக பரிகாரத்தை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது ரகசிய தாந்திரீக பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பொருள் தாங்க. அது என்ன பொருள், அந்த பொருளை எந்த நேரத்தில் எப்படி கல்லுப்பு ஜாடியில் நம்ம வைக்கணும் அப்படின்றத பற்றி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய பண கஷ்டம் தீர மார்கழி முடிவதற்குள்ளே செய்ய வேண்டிய பரிகாரங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான வசிய பொருள் அப்படின்னா அது ஜாதிக்காய் தாங்க. எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் இது கிடைக்கும். முழுசாக இருக்கிற ஒரே ஒரு ஜாதிக்காயை வாங்கிக்கோங்க. இந்த மார்கழி மாதம் இன்னும் ஒரு வாரம் இருக்குது இல்லைங்களா? இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவிகள், அதாவது பெண்கள் செய்யணுங்க. அதிகாலையில் 5:30 மணிக்கு முன்னாடியே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சிடணுங்க. அதுக்கு நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது 4 மணிக்குள்ளே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி வீட்டை மகாலட்சுமி கடாட்சத்தோடு தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுருக்கிற அந்த ஜாதிக்காயை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு மகாலட்சுமி பாதங்களை வச்சுட்டு மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற கடன் சுமை குறையணும், செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிரார்த்தனை வச்சுக்கோங்க. மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக உங்களால் முடிஞ்சால் சக்கரை பொங்கல் செஞ்சு வைங்க. அப்படி முடியலைன்னா கல்கண்டு கூட வச்சுக்கோங்க. அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். இனிப்பு பொருளாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சோட இந்த ஜாதிக்காயை வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவியோட கையால் எடுத்துகிட்டு போய் கல்லுப்பு ஜாடியில் புதைச்சி வைக்கணுங்க. கல்லுப்புக்குள்ளே இந்த ஜாதிக்காய் ஃபுல்லாக மறைஞ்சு போயிடணுங்க. வெளியே தெரியக்கூடாது அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கதுங்க. உப்பு காலியாக அது மேலேயே புது உப்பை கொட்டி நிரப்பி வச்சுக்கோங்க. இந்த ஜாதிக்காய் உப்பில் இருக்கும்போது உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் வராதுங்க. பண வசியம் ஏற்படும், மகாலட்சுமி வசியம் ஏற்படுங்க அப்படின்றது தாந்திரிகத்தில் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க. எளிமையான பரிகாரம் தாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இது வரைக்கும் எத்தனையோ பரிகாரம் செஞ்சு எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். எப்போவுமே ஜாதிக்காய் ஒன்று வீட்டில் இருக்கிறப்படி பார்த்துக்கோங்க. இது 1 5 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். நானே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க. இது உப்பு ஜாடியில் இருந்தாலும் சரி, பணப்பெட்டியில் இருந்தாலும் சரி, நகைப்பெட்டியில் இருந்தாலும் சரி, இல்லை பூஜை ரூம்லையாவது ஒரு ஜாதிக்காய் எப்போவுமே இருக்கிறப்படி பார்த்துக்கோங்க. ஜாதிக்காய் கெட்டு போகிற பொருள் கிடையாதுங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை பழைய ஜாதிக்காய் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு புது ஜாதிக்காய் வைக்கலாங்க. உங்களுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சதுனால மன நிறைவு இருக்கிறது, பண பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குது அப்படின்னா இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயம் நல்லதே நடக்குங்க. சித்தர் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட தாந்திரிக ரகசிய குறிப்பு தாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எளிய ஆன்மீக குறிப்புகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.